ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் மட்டன் ஃப்ரை தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த மட்டன் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் ஃப்ரைக்கு நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து பொடி பண்ணி செய்ய போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷலே. இந்த மட்டன் ஃப்ரை ஒயிட் ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே 1/2 கிலோ மட்டனில் தான் செய்ய போகிறேன். நல்லா மட்டனை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். அடுத்து கொஞ்சமாக சமைக்கிற எண்ணெய், ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. எல்லா ஆடாக இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. இந்த மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வறுத்ததை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ மட்டனும் 4 விசில் விட்டாச்சு. இப்போ 4 விசிலோட ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் அடங்கட்டும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மட்டன் அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்ஜெட்டில் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் ஃப்ரை. இப்போ கூடவே வந்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக மட்டனுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க. நல்லா கம வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணினா பொடியும் போட்டுடலாம். இந்த மாதிரி பொடி வறுத்து ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு மறுபடியும் 1 செகண்ட் மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் ஓரம் நல்லா பிரிஞ்சு வந்து மட்டன் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மட்டன் ஃப்ரை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.